காலம் அமைச்சராக இருந்தவர் அண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எண்ணற்ற கூட்டு குடிநீர் திட்டங்களை கொண்டு வந்தாரு. இன்னைக்கு திருத்தங்கல்ல, சத்யா நகர்ல, பனையடிப்பட்டியில, பெரியார் காலனி, எம்ஜிஆர் காலனி, எந்த நகரா இருக்கட்டும், தாய்மார்கள் உங்களுக்கு எல்லாம் நீங்க தெரியும், தண்ணி கஷ்டம் இருக்கா? தண்ணி கஷ்டமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வந்தவர், திட்டத்தை செயல்படுத்தியவர் அருமை அண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள். இந்த பகுதி முழுவதும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரோடு வசதி, சாலைகள் வசதி, அங்கங்க வந்து இந்த நம்ம ஐமாஸ் விளக்குவாங்க, பெரிய பெரிய கோபுர விளக்கு, இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தது. நீங்க ஒண்ணு இல்ல, பல்லவட்டி கடம்பு கம்மாய்க்குள்ள குறிப்பிட்ட ஒரு நம்ம 4-5 ஜாதிக்கு வந்து சுடுகாடு இருக்கு. அந்த சுடுகாட்டுக்கு கூட அந்த கொட்டையை அமைத்து அங்கே தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தது அண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி. எல்லா தெருவிலையும் சமுதாய கூட இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க எங்கேயாவது சமுதாய கூட கட்டியிருக்கீங்களா? பல்லவட்டியில அண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி 50 லட்சம் செலவுல ஒரு சமுதாய கூடத்தை கட்டி கொடுத்தாரு. இவங்க அந்த 5 ஆண்டு ஆட்சியில அதுக்கு மேல ஒரு செட்டை போட்டுட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு. கீழே அண்ணன் கட்டி கொடுத்தது. பேஸ்மெண்ட் இல்லாம வீடு கட்ட முடியுமா சொல்லுங்க பாப்போம். பேஸ்மெண்ட் இல்லாம வீடு கட்ட முடியுமா? இந்த படத்துல சொல்றாங்க, வீடு கட்டுறதுக்கு ஒருத்தர் போய் கேட்பான், வீடு வந்து சதுரடி எவ்வளவு கட்டி தரீங்க? மேல கட்டினா 2500, கீழே வந்து மேல வந்து கீழே 2500, மேல 2000 ரூபாய் அப்படின்னா. அப்ப அவங்க சொல்லுங்க, முதல்ல மேல கட்டுங்க, 2வது வந்து கீழே கட்டி கொடுங்க. அது மாதிரி அண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி கீழே வீடு கட்டி நல்ல கல்யாண மண்டபம் பெருசா கட்டிட்டாரு. இவங்க மேல வந்து சும்மா அப்படி இது பண்ணிட்டு நீ செய்ய, அதனால வேணாம் இல்ல. ஏன் அந்த KT ராஜேந்திர பாலாஜி போன எடுத்த அதை மட்டும் பண்ண சொல்லு. நீ வந்து நீ கீழே பேஸ்மெண்ட் இல்லாம வீடு மேல வீடு ஆகாயத்துல கட்ட முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இப்ப விளையாட்டுக்கு சொல்லல, இந்த சேவியரு பன்னீரனே எல்லாரும் இந்த மாதிரி பிச்சை கட்டிட்டேன், எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க பல்லவட்டி கடமங்க சுடுகாட்டுக்கு போங்க, அங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயத்துக்கும் அங்க சுடுகாடு தனியா வசதி. அதுக்கு அங்கேயும் கூட KT ராஜேந்திர பாலாஜி போட்டுதான் இருக்கு. எங்க அண்ணன் எங்க கல்யாணம் பண்ணாலும் சரி அவர்தான் மாப்பிள்ள, எதா இருந்தாலும் அவர்தான் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையை போய் வச்சாச்சுன்னா போடுவாங்க. அப்படி லிஸ்ட் போடுவாரு, இத்தனாம் தேதி இவன் கல்யாணத்துக்கு போனோம், தம்பி கல்யாணத்துக்கு போனோம், தங்கச்சி கல்யாணத்துக்கு போனோம், அப்படி ஒரு லிஸ்ட் போடுவாரு. முதலாளி எங்கேயாவது நீங்க வந்திருக்கீங்களா முதல்ல? உங்களை நான் உண்மையிலேயே எங்கேயுமே நான் பார்த்தது முதலாளி. இப்படி போய் போறீங்க வாரீங்க, ஆனா கண்ணாடி கூட இடைக்கூட மாட்டேங்கிறீங்க. ஆனால் எங்கள் அண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி 20 வாகனத்திலே போனாலும் என்னை போல ஒரு சாதாரண தொண்டன் இங்க நின்றா இங்க வண்டி நிற்கும். அண்ணன் நம்ம லோடு பண்ண எல்லாத்துக்கும் தெரியும், இங்க எல்லா கடைக்காரங்க எல்லாம் தெரியும். ஒரு சாதாரண தொண்டன் நின்றால் கூட வண்டியை நிப்பாட்டி இங்க என்ன நிற்கிறது, என்ன செய்யற, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கக்கூடியவர் தான் எங்க அண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி. எங்க முதலாளி என்ன செய்வாரு, கண்ணாடியை ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாரு, எங்கேயும் நிற்க மாட்டாரு, யாரையும் பார்க்க மாட்டாரு. யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் முதலாளி சொல்லியிருக்காரு பேட்டியில, நான் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே சொல்லிட்டாரு. ஏன்னா மக்களை வந்து அவர் பார்த்தா தானே, பார்த்து என்ன ஏது அப்படின்னு கேட்டா தானே, அது மாதிரி கிடையாது. அதனால மீண்டும் உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன், நம்ம 5 ஆண்டு காலம் வந்து சிறப்பான ஆட்சி நம்ம நடக்கணும்னா நீங்க வந்து மீண்டும் நம்மளுடைய அண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னம் நீங்க மாற்றக்கூடாது. பெரியவர்களே, தாய்மார்களே, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே உங்கள் பொன்னான வாக்குகளை நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற 23/4/2026 அன்று 23/4/2026 அன்று அருமை அண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் இரட்டை இலை உங்கள் பொன்னான வாக்குகளை
வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் சிந்தாமல் சிதறாமல் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே முத்திரையிட்டு வெற்றியடை செய்யுங்கள்.